ஹாய் ஃப்ரெண்ட், இப்போது நான் டெனண்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பாயிண்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, டெனண்ட்டு நீங்களும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட உளராதீங்க. சப்போஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட உளறிட்டிங்கன்னா, சப்போஸ் என்றைக்கினா ஒரு நாள் சண்டை வந்ததுன்னா அதை வச்சு ஏளனமாக சொல்லி சண்டை வலிப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். முதல்ல டெனண்ட்டுக்கிட்ட என்னன்னா என்ன விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் செகண்ட் பாயிண்ட், எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ டெனண்ட்டுக்கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். அந்த பர்சனல் லைஃப்லாம் டெனண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. தேர்ட் பாயிண்ட், நீங்கள் சின்னதாக ஒரு சைக்கிள் வாங்கினாலும் அவங்க பொறாமைப்படுறது அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பையனுக்கு சைக்கிளோட தெரியாமல் இருக்கலாம். நம்ம சைக்கிள் வாங்கினா கூட ஒரு பைக் வாங்கினாலும் கார் வாங்கினாலும் சரி பயங்கர பொறாமைப்படுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் யாருன்ட்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசண்டாக ஃப்ளாட் சிஸ்டத்தில் டெனண்ட்டுன்ற செக்ரட்டரின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த எல்லா காசையும் வாங்கிட்டு அவங்களுக்கு வீட்டுக்கிட்ட எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, கார் பார்க்கிங் ரெடி பண்ணுறது, அது மாதிரி தான் இப்போ எல்லாம் செக்ரட்டரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் நமக்கு ஒரு டெனண்ட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் நீங்கள் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பைக் பார்க் பண்ண இடத்துல நீ ஏன் பைக் பார்க் பண்ணன்ட்டு கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ டெனண்ட்டுக்கிட்ட ஓரளவுக்கு ரொம்ப இக்னோர் பண்ணிவிடுங்க. சண்டை வலிக்கிறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா, நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போவோம். வேணுமெனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள திட்டுற மாதிரி, டிவியில் சீரியலில் திட்டுற மாதிரி நம்மளை திட்டாவாங்க. அவங்ககிட்டேருந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும்னா, இக்னோர் பண்ணுறது, புறக்கணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்கள மோஸ்ட்லி புறக்கணிக்க கற்றுக்கோங்க. இன்றைக்கி மற்றவங்கள பற்றி புரணி பேசுவாங்க, நாளைக்கு உங்களை பற்றியும் புரளி பேச காத்துன்னு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி டெனண்ட்டுக்கிட்டையும் பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டெனண்ட் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, ஃப்ரெண்டாக இருக்காங்களா, எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்ல டெனண்ட்ஸும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நல்ல டெனண்ட்ஸ் எனக்கே நிறைய பேர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பேட் டெனண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பேட் நெய்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாமே எல்லாத்துட்டையும் ஒப்பிக்கணும் அவசியமே இல்லை, ஓகேங்களா? புரளி பேசுகிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கள், நல்லது. இன்றைக்கி உங்களை பற்றி புரளி பேசுவாங்க, நாளைக்கு அவன் பற்றி பேசுவாங்க. அவங்களோட கேரக்டர் அவ்வளோதான், டைம் பாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் டெனண்ட்டை பற்றி, உங்கள் நெய்பரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பாய்.